இன்னைக்கு காலையிலேருந்தே என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறம் தான் எங்க சார் வந்து கருவாடு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. கருவாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. இன்னைக்கு கருவாடு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. கருவாடுன்னு சொன்ன உடனே கேப்பக்கூழ் ஞாபகம் தான் வந்தது. கருவாடு பொரிச்சு கூழோட சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்பப்பா வீட்டில் எல்லாருக்குமே ஜலதோஷம், முட்டி வலி எல்லாம் இருக்கிறதுனால கருவாடு வாங்கி பொரிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கருவாடை கழுவி நல்லா பொரிச்சாச்சுங்க. சூப்பராக இருந்தது. கூழ் செஞ்சுட்டு அதை சும்மா குடிக்க முடியுமாங்க? பாருங்க எவ்வளோ சைடிஷ் வச்சுருக்கணும். மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாங்காய் நறுக்கி மிளகாத்தூள் போட்டாச்சு. வத்தல் வறுத்து வச்சாச்சு. அப்பளம் கொஞ்சம் பொரிச்சு வச்சுருந்தேங்க. ஊறுகாய், கருவாடு தொக்குன்னு சூப்பராக இருந்ததுங்க. நிஜமாவே நல்லா இருந்தது. எங்கள் மாமியார் வேறு வந்திருந்தாங்க. கூழில் கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்றது அவங்களுக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நாங்கள் 2 பேருமே அப்படி சாப்பிட்டுட்டோம். பசங்க, சார் அவங்க எல்லாருமே வந்து வெறுமனே கூழை மட்டும் குடிச்சிட்டு இந்த சைடிஷ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. உங்களுக்கும் கேப்பக்கூழ் பிடிக்குமா? இல்லை வேறு கூழ் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு கடைக்குட்டி மாங்காயை நறுக்கி போட்டோன்னா எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே பாருங்கள் கூழை எப்படி ரசித்து குடிக்கிறான்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள்.